இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து நேர்மறை சிந்தனையோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயர்த்தப்பட்டவர் நம் உடனிருப்பார். பாலைவனத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். யோவான் 3:14. இயேசு நிக்கதேமுக்கு சொன்ன வார்த்தைகள் இவை. பாம்பு உயர்த்தப்பட்ட பாலைவன நிகழ்வு இன்றைய முதல் வாசகமாக தரப்பட்டுள்ளது. இது இயேசுவின் சிலுவை சாவுக்கு ஒரு முன் அடையாளமாக அமைகிறது. பழைய ஏற்பாட்டு இஸ்ராயலரின் இறையன்பு புரிந்து கொள்ளும் திறனற்ற இயல்பு இயேசுவின் காலத்திலும் தொடர்வதை நற்செய்தி வாசகம் காட்டுகின்றது. தன் தந்தையின் சாயலையும் விருப்பத்தையும் தம் வாழ்வில் வெளிப்படுத்தி தவறிப்போகும் மனிதர்களையும் நம்பிக்கையற்று முரண்டு பிடிக்கும் பரிசேயர்களையும் கடவுள் பக்கம் திருப்பி வாழ்வின் பாதைக்கு வர அழைக்கின்றார் இயேசு. அதன் உச்சந்தான் அவரது சிலுவை சாவு. கடவுள் நம்மோடு உடன் இருப்பதை உணர்ந்து அவருக்கு ஏற்ற வாழ்வு வாழ முயல்வோமா? பரலோக தந்தை இறைவா, இந்த நாளில் நற்செய்தியில் பாவிகளாக சாவீர், நீங்கள் பாவிகளாகவே சாவீர் என்று நீர் கூறினீரே. ஏனென்றால் நீர் போகும் இடத்திற்கு எங்களால் வர முடியாது என்று நீர் கூறியிருக்கின்றேன். அப்பா தகப்பனே, அதற்கு ஏற்றார் போல நாங்களும் உயர்த்தப்பட வேண்டும். நாங்களும் இன்னும் உம்மை போன்று வாழ வேண்டும். ஆற்றலும் வல்லமையும் வலிமையும் கொண்டவர்களாக நானும் அவருக்கு உகந்தவற்றை எப்போதும் செய்கிறேன் என்று நீ சொன்னது போல நாங்களும் நம்பிக்கை கொண்டவர்களாய் என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.